ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அதாவது காலையில் 5:30 போலயே எல்லோரையும் கிளம்ப சொன்னாங்க. ஆனால் யாருமே கிளம்பலை. ஒரு 6 o'clock போல் தான் எல்லாருமே கிளம்பியிருந்தோம். எங்கள் வீட்டு கார்லேயே நாங்கள் வந்து போயிருந்தோம். அதாவது 6 மணிக்கு நாங்கள் கிளம்பியிருந்தோம். கோயிலை ரீச் ஆகும்போது எங்களுக்கு வந்து ஷார்ப்பாக ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. 9 o'clock ஆனதும் கோயில் வர வழியிலேயே பார்த்தா நிறைய பூக்கடை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே மரம், செடி அந்த மாதிரி தான். ரொம்ப அழகாகவே பசுமையாக இருந்துச்சு. நாங்கள் போய் கோயிலை ரீச் ஆகும்போது அங்கே வந்து அந்த பூக்கடை அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே வந்து மல்லிகைப்பூவே கிடைக்காது போல். எல்லாமே கொஞ்சம் கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்படி நாங்கள் போய்க்கிட்டே இருந்தோம். அங்கே ஒரு இடத்துல நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அப்போ பார்த்தாங்கன்னா அங்கே ஒருத்தங்க சாமி ஆடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் அந்த கோயிலில் வந்து ரீச் ஆகிட்டு வந்து அங்கே சொன்னாங்க வந்து இந்த மாதிரி செட் எடுத்து தான் தங்கணும். அதாவது அந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே செட் எடுத்து தங்க சொல்லுவாங்க. அதாவது சீட்டு போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி இடத்த வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம தங்கிக்கலாம். அந்த மாதிரி இடம் எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து பாத்திரம் அந்த மாதிரிலாம் அங்கே வாடகைக்கு கிடைக்கும். நம்ம ஏதாவது கிடா வெட்டுறது அந்த மாதிரி வேண்டுதல் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது பண்ணி இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் போனது வந்து சாமி கும்பிட்றதுக்காக மட்டும்தான் போயிருந்தோம். அதனால் நாங்கள் எதுவுமே சாமி கும்பிட்றதுக்காக அந்த கோயிலில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து பம்பு செட்டு தான் இருக்கும். அதாவது ஆற்று தண்ணி தான் வரும். நல்லா அங்கே குளிக்கிறதுக்கே ஜாலியாக தான் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி எல்லாருமே குளிச்சுட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் அங்கே குளிச்சுட்டே இருந்தோம். அவங்க எங்களை 12 o'clock சாமி கோயிலுக்கு போகணும், சீக்கிரம் குளிங்க சீக்கிரம் குளிங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி இப்படி லேட் பண்ணி ஒரு 1 o'clock 2 o'clock தான் அங்கே போகிற மாதிரி பார்த்தோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 1 o'clock போல் அங்கே போயிட்டோம். கோயில் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலை பார்க்குறதுக்காக போயாச்சு. போயிட்டு அங்கே லைனில் நின்னோம். அதாவது அந்த வரிசையில் தானே கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரி வரிசையில் நின்னோம். அந்த வரிசை முடிகிறதுக்கே எங்களுக்கு 3 hours ஆயிடுச்சு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நகல்றாங்களா இல்லையானே எங்களுக்கு தெரியலை. முன்னாடி போகிறவங்க யாருமே முன்னாடி போய்கிட்டே இருந்த மாதிரியும் தெரில. வரிசை போகுதா இல்லையானே தெரியாமல் அங்கனக்குள்ளேயே நின்றுட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தோம். வர்ற வழி ஃபுல்லாக வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் இருந்தால் ஐஸ்கிரீம் வாங்கி திங்கிறது. ஒரு வழியாக கோயிலை நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு அப்புறம் வந்து நாங்கள் போய் அந்த சாமியை பார்த்துட்டு அங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சரி சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வெக்காளியம்மன் கோயில் இருக்குது. அதாவது கிளம்பிட்டு அங்கே வெக்காளியம்மன் கோயில் இருக்குது. பக்கத்தில் ஒரு 1/2 hour ஆகும். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமியை பார்த்துட்டு, அந்த சாமி வந்து பெருசாக இருக்கும். ஒரு 30 அடிக்கு மேலேயே இருக்கும். 30 to 40 அடி. அந்த சாமியை பார்த்துட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே நிறைய கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மலிவாக இருக்கும். அதாவது 10 ரூபா பொருள் அந்த மாதிரி தான் இருக்கும். பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் ஈரால்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அதாவது அங்கே போயிட்டு அங்கே வந்து நிறைய அந்த ஈராலுக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான மிச்சர், முறுக்கு அதெல்லாமே அங்கே மலிவாக இருக்கும். ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். பாய் பாய்.